சார் வந்துட்டு இல்ல இல்ல பையதான் விட்டான், பெரிய பையன் ஏப்பது பையன் பையன் க்ளோஸ் பண்ணலாம். ரிப்போர்ட் அவரு எக்ஸஸ் வந்து அனுப்பாம விட்டாரு. நீங்க 8 ரூபா பணம் கட்டுறது அதனாலதான் இந்த வேலை போதும் நினைக்கிறோம். சரி, 13 13 13 20 13 6 20 சார் நீங்க நீங்க தான் ரிப்போர்ட் படிச்சீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்ல கரெக்டா இருக்கு. நீங்க மனு நேரம் ஆன்லைன் அனுப்புறதா பெரிய தலைவலியே. இ சேவை மையம் மூலியமா நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. ஃபைல க்ளோஸ் பண்ணணும்ல, அவரு வரணும்ல, அவரு வராம நான் வந்து உங்களுக்கு கேட்கறது. ஆனா 169 ஸ்கொயர் மீட்டர், 31 அது பேக்ல இடம் உள்ளது மற்றும் தெற்கு வடக்கில் மேற்படி மனை சரியாக என்பதையும் மனை எண் மேற்படி மனை 169 பரப்பில் சம்பந்தப்பட்டது என்பதை பணிவுடன் தெரிந்து கொள்ள. நீங்க இப்ப வந்து அவங்க வந்து உடனே இருந்து எல்லையை நான் கையில் தெரிந்து கொண்டேன். அவ்வளவுதான். ஃபைலை க்ளோஸ் பண்ணுவாங்க. தாக்குதல் கொடுத்துருவாங்க. நீங்க ஏதாவது செலவு வாங்கி ஏதாவது கொடுப்பானா உனக்கு 1500 ரூபா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீபே ஆயிடும். அவரு ஜிபே பண்ண காசு வந்துடும். இது வந்து இல்ல, நான் 1500 ரூபா உனக்கு வந்து நான் கொண்டாந்து கொடுக்க வேண்டியது என் விருப்பம். உங்களுக்கு மெனக்கிறேன்ல. வந்து நான் உனக்கு 1500 ரூபா உனக்கு நான் பொறுப்பு. அது அப்புறம் நீ நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுற காசு கூட கிடையாது. சரி, நான் உனக்காக நான் மெனக்கிறேன்னா இல்ல இல்ல 2500 தான் உன்கிட்ட பேசுனது. ஆனா மேலதான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்க சொல்றவங்க. ஆனா வந்து நான் உனக்கு ரீபே வந்து 1500 ரூபாய் கண்டிப்பா வந்து முக்கியமா என்ன நம்பர் இல்லையா எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ பேசாதப்பா. நீ பண்ண வேலைக்கு அதெல்லாம் வேணாம். ஒரு வேலையை முடிச்சுறேன்னு நீ பேச. நான் தான் உனக்கு 1500 ரூபா வந்துரும்ன்றல. நீ எப்படி போட்டியா அதுல எடுத்துக்கீங்க. அதுல இருந்து அவர்கிட்ட வாங்குறாரு. அவருக்கு வந்து போற அவரு வெளில மதல போட்டுறாரு. அவரை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இன்னும் ஒரு இடம்
அதனால நான் போக வேண்டிய வேலைலாம் இருக்கு. அவர்கிட்ட நான் வந்து கேட்க முடியல, கஷ்டத்தெல்லாம் கேட்க முடியாது. அதுதான் நீ புரிஞ்சுங்க. அப்புறம் உன் கவுங்க நான் எல்லாம் இவ்வளோ தூரம் உனக்கு காலைல 2 தடவை ஃபோன் அடிக்க மாட்டான், இவ்வளோ தூரம் மேலே வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டான். புரியுதா? எனக்கு இன்னையோட இந்த வேலையை க்ளோஸ் பண்ணுவாங்க. உனக்கு தான் 1000 ரூபா வந்துருன்றல. இப்போ மெனக்கிட்டு நான் வந்ததுக்காக வந்து நீ கொடுக்குறியா இல்லையா? அவ்வளோதான். இதே வார்த்தை நான் என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்க? உன் பேமெண்ட்டை நான் திரும்ப விட்டு சொல்லுறேன். ஜிபே பண்ணிட்டு ஒண்ணும் வேணாங்க. ஆஹா வேணாம். 1500 ரூபாய் கொடுத்துருக்காப்ல, அதாவது செல்ல அனுப்பிச்சு விட்டாப்ல. இன்னொருத்தர் கையில இருக்குது காசு. நான் இன்னொருத்தர் அனுப்பி வந்துருக்கேன். 1500 ரூபாய் தம்பிக்கு வரணும். அது அவரு வேற ஒருத்தர் நான் வாங்கி தரணும். இன்னொருத்தர் அது உனக்கு வந்துடும். அது நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஒண்ணும் வேணாம், ஒண்ணும் வேணாம். அவர் வாங்கிட்டாரு. போச்சுக்காதப்பா. எனக்கு தீர்மானிப்பு கிளம்பி ரெடியா இருக்கு. ஐயோ, நான் உங்க கஷ்டம் தெரிஞ்சுதான் நான் வந்து உங்க நாளே நான் ஒரு தடவை இங்கேருந்து போனாலே 20 ரூபா ஆட்டோ, 20 ரூபா ஆட்டோ, 40 ரூபா போக 40 ரூபா வர 40 ரூபா. இல்ல அவரு 3000 வந்துருது. நான் காசு வாங்கணும்னு தப்பா நினைச்சு நான் கம்பி அங்கிருந்து வாங்கி தரேன். ரிப்போர்ட் வாங்கி தரேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கிட்ட நான் பண்ணி தரேன். அதிவாசம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு கமிட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் கமிட்மெண்ட்ல நான் தான் உனக்கு போனாலும் செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. புரியுதா? ட்ரஸ்ட் மீ. கிருஷ்ணகுமார், விஜயகுமார் நம்பர்.